to Aptitude Tricks by Deepika. இந்த சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட லெசன் 7. அதாவது இந்த லெசன்ல டைப் 7 பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம சப்ஜெக்ட் குள்ள போகலாம். என்னோட ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படினா the income of A and B are in the ratio 3:2. அதாவது A and B யோட இன்கம் கொடுத்திருக்காங்க, சேவிங் கொடுத்திருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. நமக்கு A ஓட எக்ஸ்பெண்டிச்சரும் B ஓட இன்கமும் வேணும். ஓகேவா? சோ இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு இதுல தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன? நமக்கு காமனா தெரிஞ்ச விஷயம் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு சேவிங். இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா? இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேனா எனக்கு கிடைக்கிறது சேவிங். சோ இது தெரியும். இதை வச்சு நான் ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். A க்கு ஒரு ஈக்குவேஷன், B க்கு ஒரு ஈக்குவேஷன். இப்போ A ஓட இன்கம் ரேஷியோ என்ன? 3x. இன்கம் நான் x ன்னு வெச்சுக்கிறேன், எக்ஸ்பெண்டிச்சரை y ன்னு வெச்சுக்கிறேன். சோ A ஓட இன்கம் ரேஷியோ 3x, இந்த மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் A ஓட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 5y. 5y is equal to ரெண்டுத்துக்குமே சேவிங் 200 தான். ஓகேவா? அடுத்து B ஓட இன்கம் ரேஷியோ 2x மைனஸ் B ஓட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 3y is equal to 200. இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். 6x மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6x minus 10y is equal to 400. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6x minus 9y is equal to 600. ஓகேவா? சைன் சேஞ்ச் பண்றோம். மைனஸ் பிளஸ் மைனஸ், சோ கேன்சல் ஆயிடும். மைனஸ் y is equal to மைனஸ் 200 ன்னு இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா y வந்து 200. ஓகேவா? இப்போ y ஓட வேல்யூ கொண்டு வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். நான் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 2x minus 3y is equal to 200. So 2x minus 3 into y க்கு பதிலா 200 is equal to 200. So 2x minus 600 is equal to 200. 2x is equal to 200 minus 600 அந்த சைடு போச்சுனா plus 600. So 2x is equal to 800. x ஓட வேல்யூ 400. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் A வேணும். A ஓட எக்ஸ்பெண்டிச்சர் வேணும். அதுக்கு A ஓட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ என்ன? 5. எக்ஸ்பெண்டிச்சர்னால என்ன சொல்லிருக்கேன்? y. சோ அப்ப 5 into y க்கு பதிலா 200. அப்ப 1000. இதுதான் A ஓட எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து நமக்கு என்ன வேணும்? B ஓட இன்கம் வேணும். B ஓட இன்கம் ரேஷியோ என்ன? 2. இன்கம்னால x ன்னு சொல்லிருக்கேன். சோ 2 into x க்கு பதிலா 400. சோ 800 தான் நம்மளுடைய ஆன்சர். I'll repeat. A and B ஓட இன்கம் ரேஷியோ கொடுத்திருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்திருக்காங்க, சேவிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வரவுல இருந்து செலவை கழிச்சா மீதி இருக்கிறது என்னுடைய சேமிப்பு அப்படின்றது நமக்கு தெரியும். சோ அதை வச்சு நான் ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றேன். A க்கு ஒரு ஈக்குவேஷன், B க்கு ஒரு ஈக்குவேஷன். A ஓட இன்கம் ரேஷியோ 3x மைனஸ் A ஓட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 5. எக்ஸ்பெண்டிச்சரை y ன்னு வெச்சுக்கிறேன், இன்கம் வந்து x ன்னு வெச்சுக்கிறேன். சோ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 5y is equal to 200. சோ அதே போல B க்கு 2x minus 3y is equal to 200. ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ and y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவை? A ஓட எக்ஸ்பெண்டிச்சர் வேணும். A ஓட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 5. எக்ஸ்பெண்டிச்சர்னாலே y ன்னு சொல்லிருக்கேன். சோ 5y. 5 into y க்கு பதிலா 200, 1000. அடுத்து என்ன வேணும்? B ஓட இன்கம் வேணும். B ஓட இன்கம் ரேஷியோ 2. இன்கம்னாலே x. சோ 2x. 2 into x க்கு பதிலா 400, 800. சோ நமக்கு தேவையான A ஓட எக்ஸ்பெண்டிச்சரையும் B ஓட இன்கமையும் கண்டுபிடிச்சோம். இதுதான் நம்மளுடைய ரெக்வயர்ட் ஆன்சர். இது நம்மளுடைய செகண்ட் சம். கிட்டத்தட்ட போன சம்மோட மாடல் தான், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான் வேற. இதுலயும் A and B ஓட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்திருக்காங்க, இன்கம் ரேஷியோ கொடுத்திருக்காங்க, சேவிங்ஸ் கொடுத்திருக்காங்க. சம் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரும் டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர் இன்கமும் கேக்குறாங்க. சோ இதை எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். போன சம் மாதிரி தான் நமக்கு என்ன தெரியும்? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு சேவிங்னு தெரியும். சோ இதை வச்சு நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ரேஷியோ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ, போனதுல இன்கம் ரேஷியோ இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் பண்ணிட்டோம். ஆனா இங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க, இன்கம் ரேஷியோ செகண்ட் கொடுத்திருக்காங்க.
சோ அதை வச்சு தான் நம்ம போடணும். இன்கம் நான் வந்து x ன்னு வெச்சுக்கிறேன், எக்ஸ்பெண்டிச்சரா y ன்னு வெச்சுக்கிறேன். சோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. a ஓட இன்கம் ரேஷியோ என்ன 5, 5x மைனஸ் a ஓட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 3, 3y is equal to saving 2000. இது ரெண்டு பேருக்கும் காமன். அடுத்தது b ஓட இன்கம் ரேஷியோ 9, 9x minus b ஓட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 7y is equal to 2000. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 7 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்ல செகண்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணி y கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 7 ஆல மல்டிப்ளை பண்றேன். So 7 5s are 35x minus 21y is equal to 7 2s are 14,000. Second equation 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். 3 9s are 27x minus 21y is equal to 3 into 2 6, 6000. So signs change பண்றேன். cancel ஆயிடும். இங்க வந்து 35 minus 27 8x is equal to 8000. So அப்ப x ஓட வேல்யூ 1000. இப்போ எனக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. அத கொண்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இல்ல செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 5x minus 3y is equal to 2000. 5 x க்கு பதிலா 1000 minus 3y is equal to 2000. So 5000 minus 3y is equal to 2000. 5000 இந்த 2000 இங்கிட்ட வரும்போது மைனஸ் ஆயிடும், இந்த 3y அங்கிட்ட போகும்போது plus 3y ஆயிடும். அப்ப 3000 is equal to 3y. அப்ப y ஓட வேல்யூ 1000. இப்போ நமக்கு x ஓட வேல்யூ நம்ம y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன தேவை? sum of expenditure. So expenditure ratio sum பண்ணிடுங்க. So expenditureக்கு sum வேணும். அப்ப 3x plus 7x is equal to 10x. 10 into x க்கு பதிலா 1000. So 10,000. அடுத்து என்ன கேக்குறாங்க? difference between the income. income subtract difference sum கேக்குறாங்க. income ஓட difference. So 9x minus 5x 4x. அப்ப 4 into x க்கு பதிலா 1000 4000. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இன்னும் ஒரு தடவை சொல்றேன். நான் வந்து இன்கம் x னும் எக்ஸ்பெண்டிச்சர் y ன்னு எடுத்துட்டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் ன்னு சொல்லிட்டேன். சோ போன சம் மாதிரியே இன்கம்க்கு 5x minus 3y is equal to 2000. அடுத்து b ஓட இன்கம் 9x minus b ஓட எக்ஸ்பெண்டிச்சர் 7y is equal to 2000 போட்டு இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி x and y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ்பெண்டிச்சர் சம் கேக்குறாங்க. சோ 9 plus 5 வந்து இன்கம் ஓடது செகண்டா கொடுத்திருக்காங்க. நமக்கு தேவை எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது தான் 3 plus 7. சோ 3y plus 7y வந்து 10y. y ஓட வேல்யூ 1000. சோ 10,000. அடுத்து வந்து டிஃபரன்ஸ் between the income கேக்குறாங்க. இன்கம் ரேஷியோ தான் 5:9. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 9 minus 5 4x. சோ 4x க்கு பதிலா 1000 4000. நம்ம இன்னும் இப்படி பண்றது தான் நமக்கு ஈஸி. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப 9x கேக்குறாங்க. 9 into 1000 9000, 5 into 1000 5000, அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணி 4000 னு போடுவாங்க. இப்போ நமக்கு இங்க thousandsல இருக்கறதுனால ஈஸி. இதே இது உங்களுக்கு ஒரு 4 டிஜிட் நியூமரல்ஸா இருந்துச்சு, அதாவது 0 இல்லாம 4 5 6 7 அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அது ரொம்ப டைம் எடுக்கும். சோ நீங்க இப்படி சால்வ் பண்றது தான் ஈஸி. 9x minus 5x is equal to 4x. 4 into x ஓட வேல்யூ 1000. சோ 4000. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நம்மளுடைய அடுத்த சம். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்கன்னா a and b ஓட இன்கம் ரேஷியோ கொடுத்திருக்காங்க and எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா a saves half the amount of b save. b என்ன சேவ் பண்றாரோ அதுல பாதி தான் a சேவ் பண்றாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு b வந்து ஒரு 2000 ரூபாய் சேவ் பண்றாருன்னா a வந்து 1000 ரூபாய் தான் சேவ் பண்ணுவாரு. அப்ப டோட்டல் 3000. ஓகேவா? சோ இது ஈஸியா இருக்கறதுனால நம்ம மைண்ட்ல கால்குலேட் பண்ணிட்டோம். ஒருவேளை இது வந்து ஒரு 4 டிஜிட் நம்ம 1544 அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அதை ஈஸியா கால்குலேட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி இடத்துல அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் வந்து b ஓட சேவிங் x ன்னு வெச்சுக்கிறேன். அப்ப a எவ்வளவு சேவ் பண்ணிருப்பாங்க? x ல பாதி. சோ x/2.
is equal to 3000. Cross multiply பண்ணீங்கன்னா x plus 2x divided by 2 is equal to 3000. X plus 2x is equal to 6000. 3x is equal to 6000. இப்போ x ஓட வேல்யூ 2000. அப்ப b 2000 ரூபாய் சேவ் பண்ணிருப்பாங்க. x by 2 ன்றது a. சோ 1000. அப்ப b 2000 ரூபாய் சேவ் பண்ணிருப்பாங்க. a வந்து 1000 ரூபாய் சேவ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? b வந்து 2000 ரூபாய் சேவ் பண்ணிருக்காங்க. a வந்து 1000 ரூபாய் சேவ் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி சிம்பிளுக்குலாம் அப்படி கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல டைம் அதிகமா எடுக்கும். சோ நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சிம்பிளா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு சொல்லிக்கலாம். நான் ஏன் இந்த மெத்தட் போட்டு காமிச்சேன் அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி ஈஸியா ஜீரோஸ்ல இல்லாம ஒரு 4 டிஜிட் வேல்யூஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை போட்டு காட்டியிருக்கேன். இப்போ வந்து நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போன சம் மாதிரி சால்வ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஈக்குவேஷன் இன்கம் ஆஃப் ஏ என்ன 5x minus expenditure of A என்ன 3y is equal to A ஓட saving எவ்வளோ 1000. கிளியரா? அடுத்தது B ஓட இன்கம் என்ன 4x minus B ஓட expenditure 2y is equal to B ஓட saving 2000. ஓகேவா? இப்போ நம்ம இத ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி y ஐ சால்வ் பண்ணிடுறேன். சோ 5 2s are 10x minus 6y is equal to 2000. செகண்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 12x minus 6y is equal to 6000. சைன் சேஞ்ச் பண்றேன் மைனஸ் பிளஸ் மைனஸ் சோ கேன்சல் ஆயிடும். இங்க minus 2x is equal to minus 2000 னு வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். 2x is equal to 2000 வரும். அப்ப x ஓட வேல்யூ 1000. ஓகேவா? இப்போ நமக்கு x ஓட வேல்யூ 1000. இத நான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறேன். நான் செகண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 4x minus 2y is equal to 2000. 4 into x க்கு பதிலா 1000 minus 2y is equal to 2000. So 4000 minus 2y is equal to 2000. இப்போ இந்த 2y நான் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். 2000 இங்க கொண்டு வந்துடுறேன். So 4000 minus ஏன்னா இங்க பிளஸ்ல இருக்கிறது இங்க வரும்போது மைனஸ் ஆயிடும். 2000 is equal to minus 2y அங்கிட்டு போகும்போது plus 2y ஆயிடும். So 2000 is equal to 2y னா y ஓட வேல்யூ 1000. அவங்க என்ன கேக்குறாங்க? a ஓட இன்கம் கேக்குறாங்க. a ஓட இன்கம் ரேஷியோ 5. இன்கம்னா x, எக்ஸ்பெண்டிச்சர்னா y. So 5x is income. அப்ப 5x. அப்ப 5 into x க்கு என்ன 1000. 5000. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நம்ம வந்து இந்த y கண்டுபிடிக்கவே வேணாம். ஏன் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு காட்டியிருக்கேன் அப்படின்னா ஒருவேளை இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு y தேவைப்படும் இல்லையா, அதுக்காக கண்டுபிடிச்சு காட்டியிருக்கேன். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் y சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா? சோ நீங்க அது போல நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டாங்க அப்படின்னா நீங்க x சால்வ் பண்ணி y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். சோ நான் இன்னொரு தடவை சொல்றேன். A and B ஓட இன்கம் ரேஷியோ கொடுத்திருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா A saves half the amount of B saves. அதாவது A வந்து 1000 ரூபாய்னா B 2 மடங்கு, அதாவது 2000 ரூபாய் சேவ் பண்றாரு. அப்ப டோட்டல் வந்து 3000 ரூபாய் அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ ஈஸியா இருக்கிறதுனால நான் அப்படி கால்குலேட் பண்ணிட்டேன். ஒருவேளை இங்க வந்து 4 டிஜிட் 1 5 4 4 அந்த மாதிரி ஏதாவது டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி சால்வ் பண்ணணுமோ x b x ன்னு எடுத்துக்கிறேன். A வந்து x ல பாதின்றதுனால x by 2 3000. சோ x plus cross multiply பண்ணா 2x by 2. இங்க 2 இங்க cross multiply பண்ணா 6000. சோ ஆட் பண்ணிட்டு x ஓட வேல்யூ 2000 கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப b வந்து 2000 ரூபாய் சேவ் பண்றாரு. A 2000 ல பாதினா 1000 ரூபாய் சேவ் பண்றாரு. சோ இப்போ நான் சேவிங் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது போன சம் மாதிரியே இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு சேவிங் அப்படின்ற கான்செப்ட்ல நான் ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுறேன். A க்கு B க்கு. சோ A ஓட இன்கம் 5x minus 3y is equal to 1000. B ஓட இன்கம் 4x minus 2y is equal to 2000. ஏன்னா A ஓட இன்கம் நான் 1000, B ஓட இன்கம் 2000 ஃபைண்ட் பண்ணிருக்கேன். சோ அதனால சோ இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிட்டு எனக்கு x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கிடைச்சிருது. இப்போ எனக்கு என்ன கேக்குறாங்கன்னா A ஓட இன்கம் கேக்குறாங்க. A ஓட இன்கம் ரேஷியோ 5. இன்கம்னால x, எக்ஸ்பெண்டிச்சர்னால y.
ஸோ 5x, ஸோ 5 into x-க்கு 1000, அப்ப 5000 அப்படின்றத நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஸோ இந்த வீடியோல நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல டைப் 8ஓட வந்து உங்களை பார்க்குறேன். அதோட நம்மளோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட டாபிக் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ லாஸ்ட் டாபிக் ஆஃப் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டைப் 8 அதில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.